ரிலீஸ் ஆன மேட்டர் கேரக்டரை மையமா வச்சு எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லா படத்துலயுமே மேட்டர் ஒரு கதையை சொல்லுவான். அது உண்மையாவே நடந்ததா இல்ல கற்பனையா நினைச்சு லைட்னிங் மெக்வீன் கன்ஃபியூஸ் ஆவா. இந்த படத்துல மேட்டர் தசாவதாரம் கமல் ரேஞ்சுக்கு 10 கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல் உலக சினிமா நம்ம தமிழ்ல. மேட்டர் பார்த்து ஜாக்கிரதை. இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, இதை விட பெருசா தாண்டி இருக்க. Excuse me. Pardon me. Hey. Coming through. Good to see you. My bad. Hey. All kinds of stunts. Fire! Whoa! 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 நான் பண்ணதிலேயே பெரிய ஸ்டண்ட் கார்பரேட்டர் கேனியனை ஜம்ப் பண்ணதா. என்ன நிஜமாவா சொல்ற? உனக்கு ஞாபகம் இல்ல? நீ அங்கதானே இருந்த. என்ன? என்ன அதுக்கப்புறம் என்னாச்சு? நீ அதை தாண்டவே இல்லை. நானும் ஒரு தடவை ஃபயர் ட்ரக்கா இருந்தேன் தெரியுமா? என்ன? Chopper 1 en route. Trooper responding. Where's me? All right, back it up, folks. Put in a reverse, pal. Make room for Mater. Can't hold. I'm on it. மேட்டர் நீ ஒரு ஃபயர் ஸ்டக்னு என்னால நம்பவே முடியல. இதுவுமா உனக்கு ஞாபகம் இல்ல? கடவுளே, நீ அங்கதானே இருந்த. I got you. Look out, it's gonna blow. Yeah, baby. ஹே கேர்ள்ஸ், இங்க என்ன நடக்குது? மேட்டர் நீ ஒரு டாக்டரும் கூட வா. ஹலோ டாக்டர். Clear. மேட்டர் எவ்வளவு பெரிய டயர் பாத்தியா? நான் மான்ஸ்டர் ட்ரக்கா இருந்தப்ப இதை விட ரொம்ப பெருசா இருந்தேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்ட்ரோடியூசிங் டார்மெண்டர். இவர் கூட போட்டி போட வர்றது தி ஐஸ்கிரீமர். Where did he go? Huh? Whoa! 1, 2, 3. I'll win. I'll give you 3. 1, 2, 3. I'll win. 1, 2, 3. I'll win. That's gotta hurt. Just wait till he gets the bill. 1, 2, 3. Now that's what I call a patio, Daddy-o. 1, 2, 3. ஐயோ, அப்புறம் நீ என்ன பண்ண? எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காடா? நம்மள ஒரு டாக் டீம் ஆச்சு. Okay, you're in. What? Hey! Gotcha! 1, 2, 3. I win! ஆஹா, இங்க இருக்கிறது டார்மெண்டரா? என்னால நம்பவே முடியல. எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? கண்டிப்பா போறேன். Tag, you're in. Tag, you're in. Tag, 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 you're in. Tag! ஹே, அங்க பாத்தியா ஒரு யூஎஃப்ஓ பாஞ்சு போகுது. இதே மாதிரி ஒரு யூஎஃப்ஓவை நான் ஒரு நாள் நேர்ல பார்த்தேன். Well, that's weird. Well, hey there. வெல்கம் டு என் பேரு மேட்டர். என் பேரு மேட்டர். There you go. Cool. Wait up. Hey, Phil Lord. What? I got him. No! Return to base. Hey!
டாக்டர் அது டேட் கம்னு சொல்லுது, அதுக்கு என்ன அர்த்தம்? டேட் கம் மீன்ஸ்னா இங்க இருந்து வெளியே போகணும். வாவ், இதெல்லாம் நீ என்ன நம்ப சொல்றியா? நம்பிதான் ஆகணும், நீ அங்கதானே இருந்த. மிஸ்ஸஸ் யூஎஃப்ஓ எங்களை காப்பாற்றினதுக்கு நன்றி. இருந்தாலும் எங்களை கொஞ்சம் வீட்டில் இறக்கி விட்டுறியா? Thank you. மேட்டர் கவுன்சியா இப்போ எல்லாருமே புல்டோசர் தான் யூஸ் பண்றாங்க. நான் ஒரு காலத்துல ஸ்பெயின்ல ஃபேமஸ் புல்டோசர் ஃபைட்டரா இருந்தேன். Ole! Ole! He's alive! நீ எப்படி தப்பிச்ச? இதுவும் அவனுக்கு ஞாபகம் இல்லை, நீ அங்கதானே இருந்த. பொதுவாகவே அவங்களுக்கு ரெட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும், அதனாலே உனக்கு ரொம்ப பிடிக்கும். மேட்டர் நீங்க பாத்தியா, இந்த நிலா ரொம்ப அழகா இருக்குல்ல? இது என்ன பிரமாதம்னா, நிலாவிலே இருந்திருக்கேன். அதாவது நிலாவுக்கு போன ஒரு விண்வெளி வீரர் அங்க மாட்டிக்கிட்டதுனால அவரை காப்பாத்துறதுக்காக ஒரு டோ ட்ரக் வேணும்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மேட்டரை பார்த்ததுனால அவனுக்கு சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்து அவனை ஆஸ்ட்ரோநாட்டா மாத்தி நிலாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. What's going on, ladies? Good luck, Mater. Prepare for takeoff. Oh, boy! I ain't never been to the moon before, Roger. நாம நிலாவுக்கு கிட்ட வந்துட்டோம். குட் லக் மேட்டர். திரும்ப உங்களை பூமியில பாக்குறோம். Roger, Dodger, Roger. இனிமே இந்த உலகம் மேட்டரா தான் நம்பி இருக்கு. எனக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேட்டர். மிஷன் முடிஞ்சுது. இப்போ நம்ம வீட்டுக்கு போலாம். அப்போ நான் 17,000 மைல்ஸ் வேகத்துல போனேன். ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா ஆமா, உன் கூட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லதான். We was a couple of bona fide heroes. வாய்ப்பே இல்லை, இதை நான் நம்பவே மாட்டேன். நீயே புரிஞ்சுப்ப. மேட்டர், நமக்கு அர்ஜென்ட்டா இன்னொரு மிஷன் வந்திருக்கு. Roger. மேட்டர், நீ இந்த மாதிரி பாடலாம்ல? பரவாயில்ல விட, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஏன்னா நான் ஒரு பெரிய ராக் ஸ்டாரா இருந்தேன். வாவ், நல்லா வாசிச்சிங்க. அடுத்த கட்டத்துக்கு போலாம். நீ அந்த ஹெவி மெட்டல் மேட்டர்? இல்ல, நாம தான் அந்த ஹெவி மெட்டல் மேட்டர். மேட்டர், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ ஏன் நம்புவ?
குட் மார்னிங் ஃப்ளோ, என்னோட டயர் ஃபிளாட் ஆயிடுச்சு, காத்தடிக்கணும். ஃபிளாட் டயர்ஸா? இதை செஞ்சது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு காலத்துல நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருந்தேன். அந்த காலகட்டத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடந்தது, எல்லா டயரும் வெடிச்சுக்கிட்டு இருந்தது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கிறான்னு நான் தான் கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் என் ஆபீஸுக்கு அவ வந்தா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட் வால் டயர்ஸ் போட்டுருந்தா. வந்தது யார் தெரியுமா? அவ தான் டியா. அவளோட ட்வின் சிஸ்டர் மியா அவ கடத்திட்டதா சொன்னா. அவளை கடைசியா எங்க பார்த்தேன்னு கேட்டதுக்கு பிக் டிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததா சொன்னா. அதனால நான் அவளை தேடி கார் வெக்கபானாக்கு போனேன். நீங்க இங்க என்ன பக்கவா வந்தீங்க? நான் மியாவை தேடி வந்தேன். நீ அவளை பாத்தியா? எனக்கு தெரியாது. ஓ, இப்போ உனக்கு ஞாபகம் வருதா? வாவ், ஞாபகம் வந்துருச்சு. 2 நாளுக்கு முன்னாடி பிக் டி கூட தான் பார்த்தேன். அவங்க மேல நிறைய உப்பு வாசனை அடிச்சது, கடல் மாதிரி. ஹலோ மேடம், இவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்றானா? எங்க இடத்துக்குள்ள இவ்வளவு தைரியமா வந்திருக்கியா? ஏய், என்னடா பண்ண போறீங்க? உன்னோட ஹெட்லைட்டையும் நோண்டி எடுத்துறேன். என்னோட ஒரு ஹெட்லைட்டை இழந்ததுக்கு அப்புறமும் நான் மியாவை தேடிட்டு இருந்தேன். அப்பதான் அங்க ஒரு குப்பை பொறுக்கிறவனை பார்த்தேன். இப்பெல்லாம் நிறைய டயர்ஸ் வெடிக்கிறதாகவும் அது எல்லாமே உப்பு வாசனை அடிக்கிறதாகவும் சொன்னான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு நான் உடனே கிளம்பி ஹார்பருக்கு போனேன். எதிர்பார்த்த மாதிரியே மியாவை அங்கதான் புடிச்சு வச்சிருந்தாங்க. நீங்க என்ன பண்ற? என்ன படிச்சிருக்க? என்னோட தங்கச்சியை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. ஐயோ, நீ எப்படி தப்பிச்ச? அது உனக்கா தெரியாது லெப்டினன்ட் லைட்னிங் மெக்வீன்? இந்த தடவை எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது பிக் டி. என்ன லைட்னிங் மெக்வீன்? இந்த டயர்லாம் வெடிச்சதுக்கு காரணம் நீதான். கைஸ், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. மேட்டர், நான் கேட்டதுலயே இதைத்தான் நம்பவே முடியல. இப்போ உங்களால எங்களை பிடிக்கவே முடியாது. இவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். நானும் ஒரு காலத்துல இம்போர்ட்டட் காராக தான் இருந்தேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. நிஜமா நடந்தது. வழக்கம் போல ஒருத்தர் வழியில பிரேக் டவுன் ஆயிட்டாரு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக டோ பண்ணலான்னு பார்க்கும்போது ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததா சொன்னாரு. எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். பார்த்தா டோக்கியோக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ உங்களுக்கு ஓகேவா மிஸ்டர்? இவ்வளவு தூரம் என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். நீ என்ன சொல்ற? அவன் உன்னை ட்ரிஃப்டிங் ரேஸுக்கு சேலஞ்ச் பண்றான். மேட்டர், நீ ஜெயிக்கணும்னா உனக்கு தேவை மாடிஃபிகேஷன்ஸ். நீ பார்க்க நல்லா தான் இருக்க, ஆனா ரேஸ் பண்ணுவியா? கண்டிப்பா. அங்க தெரியுற டோக்கியோ டவருக்கு போய் அதுக்கு டாப்ல இருக்க பிளாகை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ட்ரிஃப்டிங்கோட ராஜா. என்ன நிஞ்சாஸ் வந்துட்டாங்களா? என்ன பண்ண? நீ ஏன் அதை கேட்குற பத்தியா? நீ அங்கதானே இருந்த. Lightning Dragon McQueen! டேய், நீ எங்க இருந்து வர? நான் ரேடியேட்டர் ஸ்பீட்ல இருந்து வரேன். I win.